NCERT, Grade 12, Chapter 14, Biomolecules book back questions பார்த்துட்ருக்கோம். Question number 14.4 classify the following into monosaccharides and disaccharides கேட்டிருக்காங்க. ஸோ ரிபோஸ் அப்படின்றது மோனோசாக்ரைடு. ஏன்னா இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே ஃபார்ம் ஆகுது. சிம்பிள் மோனோசாக்ரைடு. அண்ட் 2-டிஆக்சி ரிபோஸும் சேம் தான். அந்த ஆக்சிஜன் மட்டும் தான் மாறப்போகுது. அப்போ 2-டிஆக்சி ரிபோஸும் நமக்கு என்ன தான், மோனோசாக்கரைட்ஸ் தான். ரைட். அண்ட் மால்டோஸ் இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குளுக்கோஸ் மாலிகுலும் கேலக்டோஸ் மாலிகுலும் கிடைக்கும். ஸோ அப்போ அது ஒரு டைசாக்ரைட்ஸ். 2 மோனோசாக்ரைட் சேர்ந்தது தான் என்னது, இந்த மால்டோஸ். ஸோ டைசாக்ரைடு. அண்ட் கேலக்டோஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு மோனோசாக்கரைட். அண்ட் ஃப்ரக்டோஸ் மோனோசாக்கரைட். ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். அண்ட் அடுத்து லாக்டோஸ் இருக்குது. ஸோ லாக்டோஸும் நமக்கு என்னது அப்படின்னா மோனோசாக்கரைடு தான். சாரி, லாக்டோஸ் டைசாக்கரைட். ரைட். ஸோ 2 சுகர் மாயிட்டி சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகும், டைசாக்கரைடாக கிடைக்கும். ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 14.5 வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் கிளைகோசிலிக் லிங்கேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ லிங்கேஜ். Glycosidic linkage na enna? It is a linkage by which 2 monosaccharides units are joined together by oxygen atom. This linkage is formed by loss of water molecule. ஸோ அப்போ 2 மாலிகுல் நமக்கு அட்டாச் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஒரு குளுக்கோஸ் மாலிகுலோடைய ஸ்ட்ரக்சரை நான் இங்கே வரைகிறேன். ரைட். ஸோ ஆல்ஃபா குளுக்கோஸ் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ரைட். அண்ட் இங்கே நமக்கு ஹெச், இங்கே CH2 வச்சுருக்கு. அண்ட் இங்கேயும் நமக்கு என்னது, ஹெச். ஸோ இதோட நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ரக்டோஸ் மாலிகுலை நான் அட்டாச் பண்ணுறேன். இங்கே OH, இங்கே OH, H, இங்கே ஹெச், சாரி HOH அண்ட் இதை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னா 2 சாக்கரைடு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஆகும்னா, இதுலேருந்து இந்த வாட்டர் மாலிகுல் நமக்கு வெளியே போயிடும். வாட்டர் மாலிகுலை நான் இதுலேருந்து ரிமூவ் பண்ணேன்னா பாருங்கள், வாட்டரை நான் அதுலேருந்து போனேன். இங்கேருந்து ஹெச், இங்கேருந்து OH. அப்போ இங்கே நடுவில் இருக்கக்கூடிய O என்ன ஆயிருன்னா இந்த மாதிரி நமக்கு லிங்க் ஆயிரும். ஸோ இந்த லிங்கேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டை தான் கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இந்த பார்ட் தான் அது கிளைகோசிடிக் லிங்கேஜ். அடுத்து வாட் இஸ் கிளைகோஜன், ஹவ் இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டார்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளைகோஜன் அப்படின்னா என்னது, இட்ஸ் அ பாலிசாக்கரைடு. ரைட். அண்ட் ஸ்டார்ச்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளைகோஜன் இஸ் அ பாலிசாக்கரைடு carbohydrate which is stored in the body of the animals or human beings. Whenever our body requires glucose, glycogen breaks down to glucose with the help of enzyme. It is present in liver, brain and muscles. Whereas starch is a polysaccharide carbohydrate stored in plant. ஸோ நமக்கு என்னதுன்னா ஆக்சுவலாக அது அனிமல் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைகோஜன் ஆல்சோ கால்ட் அஸ் அனிமல் ஸ்டார்ச். ஏன்னா இது ஆக்சுவலாக நமக்கு என்ன ஆகும்னா, அனிமல்ஸில் எப்படி வந்து ஸ்டார்ச் ஸ்டோரேஜாக இருக்கும் அந்த மாதிரி நமக்கு, சரி பிளான்ட்டில் எப்படி ஸ்டார்ச் ஸ்டோரேஜ் ப்ரோட்டீனாக இருக்கும் அந்த மாதிரி அனிமல்ஸுக்கு கிளைகோஜன். இப்போ இந்த கிளைகோஜனாக நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு தேவையான குளுக்கோஸ் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். நமக்கு எனர்ஜி தேவைப்படுற நேரத்தில் இந்த கிளைகோஜன் பிரேக் ஆகி திரும்பவும் குளுக்கோஸாக மாறும். ரைட். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.